ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் விலாக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேரட் அல்வா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, நார்மலாக பண்ணுறது எல்லோரும் பண்ணுறப்ப நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கேரட் அல்வானே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு சின்ன ஷாப்பிங் போய்ட்டு நல்லா வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன விலாக் இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அது வந்து ஹேர் கேர் க்ரோத் பற்றி நிறைய வீடியோஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸும் போட்டிருக்கேன். அதோட ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வந்து பைனாப்பிள் வந்து நான் வாங்கினது கிடையாது, எங்களுக்கு ஒருத்தங்க வந்து கொடுத்தது. அப்படி அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. ஊருக்கு போயிட்டு வந்தவங்க வந்து எனக்கு வந்து இந்த பைனாப்பிள் கொடுத்தது. இது வந்து நான் வந்து மேக்ஸிமம் இங்கே வாங்க மாட்டேன், ஏன்னா வந்து நல்லா இருக்காது. நம்ம ஊருக்கு போகும்போது சாப்பிடுவோம், அது நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த கொஞ்சம் காயாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியாது. பிள்ளைங்க கேட்பாங்க, பட் நான் வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன். இது ஒருத்தங்க கொடுத்தனால அதை வந்து கட் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அந்த முள் குத்தும், அது வரல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளாக் கலர் இருக்குல்ல, இது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாக்கில் வந்து அது குத்தல் வரும், அந்த ஊறல் வரும் நாக்கு. அதனால் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். அது வந்து கத்தியை வச்சு உள்ளாடி தூரம் போட்டு தோண்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அரிசி வாங்க வேண்டியதில்லை, அதுக்காக கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு போனோம். பட் வாங்குகிற இடத்தையெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. பிள்ளை கையில் இருந்தனால அவள் வந்து வீடியோ கேமராவை ஆடிட்டே இருந்தாள். அதனால் வந்து வீடியோ கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை. கொஞ்சோண்டு அப்படி போனது மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டோம். இந்த ஒரு கிளிப்பை பார்த்திங்கன்னா, இது 250 ஃபீல்ஸ். இது வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு சொன்னால், நம்ம வந்து பாத்ரூமில் வந்து அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு வைப்பாங்கள்ல பிள்ளைங்களுக்கு தனியாக, அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் வாங்கின அரிசி தான். அப்புறம் வந்து கம்ஃபர்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க, வீட்லேயும் தீர்வார் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஆஃபரில் போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃபேஸ் வாஷ், எனக்கு இந்த ஒன்று மட்டும் தான் செட் ஆகும். வேறு எது போட்டாலுமே பிம்பிள்ஸ் வரும். எல்லோரும் சொல்லுவாங்க, நீம் ஃபேஸ் வாஷ் போட்டால் பிம்பிள்ஸ் போயிடும் வராதுன்னுப்பாங்க. ஆனால் எனக்கு அது போட்டால் பிம்பிள்ஸ் வரும், இல்லாத ஃபேஸ்லேயும் அது வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து கேண்டில், மணக்கிற கேண்டில். ஒன்று வந்து ப்ளூபெர்ரி, இது வந்து அந்த லாவெண்டர் ஃப்ளேவர் மாதிரி. பட் வந்து ரெண்டுமே கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சு. ஓகே வாங்க, இது வரைக்கும் இந்த அமௌண்ட்டில் நான் பார்த்தது கிடையாது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோன்னே ஓகே, அதை ரெடி பண்ணி அவ்வளோ ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, நமக்கு அது ஒரு ஆர்வக்கோளாறாக இருக்கும்ல, அதுக்காக பார்த்தோம். பட் இந்த கப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு, பிரிண்டட் கப்பு. இது வந்து அந்த ப்ளூலே பிரிண்டட் வந்து, பட் இன்னொரு அந்த இது கேண்டிலில் வந்து பிரிண்டட் கிடையாது, பிளெயின் கப்பு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் இது வந்து வச்சேன், பட் கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் ஸ்மெல் வந்துச்சு. ரொம்ப ஸ்மெல்லான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, அது பக்கத்தில் போகும்போது ஒரு ஸ்மெல், அவ்வளோதான். அது தவிர பெரிய அளவு இது ஸ்மெல் இல்லை. அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு நான் சும்மா லைட் ஆஃப் பண்ணி பார்த்தேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பகல் டைம் எடுத்து தான் பார்த்தா அழகாக இருந்துச்சு. எதுவும் கேண்டில் மாதிரி தெரியல, நம்ம ஏதோ ஒரு லைட் வச்சுருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இது இன்னொருத்தங்க கொடுத்தது ஊருக்கு போயிட்டு வரும்போது. அது வந்து கேக்கு அல்வாவா அந்த இது வருது. அதுக்கப்புறம் கோவா, இது வந்து 2 எண்ணம் கொடுத்துருந்தாங்க. சரி இதுதான் என்னை கட் பண்ணி சாப்பிட்லாம் எடுத்து கட் பண்ணால் அவங்களும் இன்னொரு பைனாப்பிள் கொடுத்துருந்தாங்க. இப்படி யாராவது ஊருக்கு போயிட்டு வரும்போது ஏதாவது நமக்கு தருவாங்க, நம்ம ஊர் போயிட்டு வரும்போது யாருக்காவது கொடுக்கணும். அது ஒரு ஜாலியாக இருக்குது. அவங்க ஊர் சாப்பாடு நம்ம சாப்பிட்ட மாதிரி, நம்ம ஊர் சாப்பாடு அவங்க சாப்பிட்ட மாதிரியும் அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கோவாவை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டு, எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இது வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பல்லுக்கு வலிக்குமா இது சாப்பிட்டா. நான் மட்டும், எனக்காக மட்டும் ஹஸ்பண்ட் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஊரில் பார்த்தாலும் சரி, இங்கேயும் எங்கேயாவது பார்த்தாங்க நல்லா இருந்துன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்போவுமே அந்த சால்ட்டு மிளகெல்லாம் போட்டு சாப்பிட மாட்டேன். இப்போ தான் அது வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் பழக்கி விட்டுட்டாங்க, அதை அப்படி போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டேஸ்ட்டை வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சு, அதனால் அதை அப்படி சாப்பிட்டது தான். பட் யாரில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி இப்போ தான் ஒரு 1 இயராக 3rd ப்ரெக்னென்சியில் ரொம்ப கோவா சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த டைம் இது ரொம்ப நல்லா எடுத்துக்க ஆரம்பித்தேன். இந்த சால்ட்டும் கொஞ்சோண்டு தான் சில்லி பவுடர் போடுவேன், நிறையெல்லாம் போட மாட்டேன். கொஞ்சம் என்னோடய டேஸ்ட்டுக்காக அப்படி போட்டு நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப அடுத்த வேலைகள். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பிள்ளை கொஞ்சம் சின்னுங்க ஆரம்பித்தா, சரி தூங்குவான்னு பார்த்தேன், இல்லை. அது வந்து கேரட் அல்வா செய்யலான்னு கேரட்டு, இது வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக உள்ளது, ஃபார்மில் இருந்தது, கடையில் வாங்கினது கிடையாது. இந்த கடையில் வாங்கினதா, பட் இது வந்து ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, இங்கே விளைஞ்சது. இங்கே குவைத்தில் இது விளைஞ்ச கேரட்டு. வேறு இல்லை வந்து நம்ம ஊரில் வரும், வேறு சைனா அமெரிக்கா அங்கேருந்தெல்லாம் வரும். பட்டு இது வந்து நம்ம ஊரில் உள்ளது, இங்கே குவைத்தில் உள்ளது. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து
கடையில் உள்ள அல்வா கேரட்லேயே வாங்கி அல்வா பண்ணியிருக்கேன், இதுலேயும் பண்ணியிருக்கேன். பட் அந்த இதில் வந்து டேஸ்ட் வராது. இந்த அல்வாவில் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும். எங்கள் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு பண்ணின டைம் என்னாச்சுன்னு சொன்னால், ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு நான் சொல்லலை, கேரட் அல்வான்னு சொல்லலை. கொடுத்தோன்னே அவங்க கேட்டாங்க, கேசரியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அந்த கேரட்டே தெரியாது உங்களுக்கு நான் பண்ணுறது. சிலவங்க பண்ணது நான் ஒருத்தங்க எனக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு டைம். பட் நான் வந்து சாப்பிட்டேன். அதில் எப்படி இருந்துச்சு சொன்னால், தப்பாக சொல்லலை. அது எப்படின்னு சொல்லும்போது, கேரட் நம்ம பொரியலுக்கெல்லாம் இது பண்ணுவோம்ல, அதுலேயே ஸ்வீட் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேரட் அப்படி முழுசாகவே தெரிஞ்சிச்சு. பட் நான் பண்ணுற கேரட்டில் அந்த கேரட் தெரியாது. அந்த அளவு இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் சாப்பிட்ருவாங்க. கேரட் அவங்களுக்கு தட்டுப்படவே செய்யுது. வாயில் வச்சோன்னா அது அப்படியே சக்குன்னு உள்ளாடி போயிடும். அந்த மாதிரி ஒரு கேரட் அல்வா நான் பண்ணுறது டிஃப்ரெண்ட். அதனால தான் இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தட், பட் கொஞ்சம் லேட் ஆகும். எல்லோரும் 5 மினிட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நான் 5 மினிட்ஸ்லாம் பண்ணிட்டேன். எனக்கு 1/2 hour ஆகிடும். நான் எடுக்கிற கேரட்டை பொறுத்து கொஞ்சம் எடுத்தேன்னா சீக்கிரம் முடியும், நிறைய எடுத்தேன்னா லேட்டு. இப்போ இவ்வளோ போட்டாலும் ஒரே ஒரு கப் அளவு தான் எனக்கு வந்துச்சு. அது உடனே காலி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தான் லேட்டு. அதை எடுத்து தான் அதுக்கு தட்டு காலி முடிஞ்சிடுச்சு. அப்படி நான் என்ன பண்ணுவேன்னா, கேரட்டை ஃபஸ்ட்டு கீயில் கொஞ்சம் வறுத்துப்பேன். அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா காய்ச்சின பால் இருக்குல்ல, அந்த பாலை வந்து விட்டுருவேன். தண்ணி எதுவும் விட மாட்டேன். அந்த பாலில் தான் அது குக் ஆகும். நல்லா அந்த பால் குக்கர்லேயும் போட மாட்டேன். நல்லா அடுப்பில் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும். இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுக்கணும். அந்த பாலை பார்த்தீங்கன்னால அந்த கேரட்டோட எல்லா கலர்ஸுமே அதில் இருக்கும். இதில் எதுவுமே நான் கலர் இதுவரை போடலை. அந்த கேரட்டோட கலர் தான் அந்த பாலில் இருக்கிறது. இப்போ அதில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நான் வந்து ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் தான் போடுவேன். ஏலக்காய் போட்டும் பண்ணினேன். பட் அந்த டேஸ்ட் வரல. சாஃப்ரான் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏலக்காய் விட வந்து அந்த குங்குமப்பூ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் வந்து குங்குமப்பூ போட்டு அந்த சூடாக இருக்கும்ல அந்த பாலில், அதிலே வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அது வந்து அதோட கலர் எசன்ஸ் எல்லாம் இறங்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி நான் வச்சிடும். பட் வந்து இதுவும் நல்லது தானே. சாஃப்ரான் வந்து உடம்பு ஹெல்த் தானே. அதனால இது வந்து சாஃப்ரான் ரொம்ப ஹை ப்ரைஸ்லலாம் வாங்க மாட்டேன். எங்கேயாவது ஆஃபர் போடுவோம்ல, அந்த டைம் வாங்க. மேக்ஸிமம் எங்கே ஆஃபர் போட்டாலும் அப்படி ஆஃபரில் வாங்குறது தான் நான். பெரிய அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். பட்டு சில நேரம் ஏதாவது இந்த செராமிக் ஐட்டம் அதெல்லாம் சில நேரம் பார்த்து எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் வாங்குவேன். பட் வாங்கி கொஞ்ச நாளையில் உடச்சிரும். அதுதான். அதனால் இப்போ அதுவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும். இதோட இந்த பால் இருக்குல்ல, அது நல்லா வற்றி வரணும். வற்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மேஷ் பண்ணிடுவேன். நல்லா அது குக் ஆகலாம். நம்ம மேஷ் பண்ணோன்னா அது நல்லா மேஷ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் கீ விடணும். கீ விட்டு கிளறணும். ரொம்ப கீ தேவைப்படுது, கொஞ்சம் நார்மலாக கீ விட்டு கிளறி அந்த கீ எல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம கேஷ்யூ நட் இருக்குல்ல, கிஸ்மிஸ் பழம் வேணாம். அதுக்கு கேஷ்யூ நட் மட்டும் கீயில் ஃப்ரை பண்ணி நான் அதில் போட்டு நல்லா இது பண்ணி எடுக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருமே கேட்பாங்க, இது எப்படி செய்த என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு இந்த அல்வா நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா நிறைய போட்டிருக்கேன். ஹேர் கேர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் ஷாப்பிங் மால் இருக்குது. அப்புறம் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.